நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா என் சக்தியை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. சரி, சக்திக்கு ஃபோன் பண்ணுவோம். என்ன மாமா திடீர்னு கால் பண்ணிருக்காரு? ஒருவேளை சக்தி கிட்ட பேசணும்னு கால் பண்ணிருக்காரோ? மாமா சொல்லுங்க மாமா. மாமா மாமா நான் பேசுறது கேக்குதா? மாமா லைன்ல இருக்கீங்களா? மாமா நீங்க பேசுறது எதுவும் கேக்கல மாமா. மாமா நான் பேசுறது கேக்குதா? மாமா என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. மாமா 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 பேசுங்க மாமா. மாமா கேக்குதா? மாமா கேக்குதா மாமா நான் பேசுறது? மாமா என்னாச்சு? மாமா ஏதோ பேசணும்னு நினைச்சு ஃபோன் பண்ணிட்டு பேசாம வச்சிட்டாரே. என்ன மேடம், அடுத்த பிளானுக்கு பலத்த யோசனையா? இல்ல ரன்பீர், மாமா கால் பண்ணிருந்தாரு. பாசா என்ன மேடம் சொன்னாரு? எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிட்டாரு. ஒருவேளை டவர் ப்ராப்ளமா இல்ல சொல்ல வந்தத சொல்ல முடியாம கட் பண்ணிட்டாரா? ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு ரன்பீர். மாமா எதுக்காக கால் பண்ணிருப்பாரு? ப்ரோ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. நீ எதிர்பார்த்த மாதிரியே தாம்பரம் கேம்ப் ரோட் பக்கத்தில் ஒரு புது லேண்ட் வந்திருக்கான். ஆடிட்டர் கேசவன் சொன்னார். அதோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது ப்ரோ. நீ பார்த்து ஓகே சொன்னால் உடனே வாங்கிடலாம். இல்லடா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ப்ரோ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போகிறான்? இவன் தான் அந்த ஏரியாவில் எப்படியாவது ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொன்னான். மாப்பிள என்ன மாப்பிள ரொம்ப டயர்டா வரீங்க? காஃபி வேணும்னா சாப்பிடுறீங்களா? வேணாம் அத்தா. என்னாச்சு மாப்பிளைக்கு? மா என்னம்மா காஃபி கப்ப கையில வச்சுக்கிட்டு மேலே பாத்துக்கிட்டு இருக்க? இல்லடி, சிவா மாப்பிள்ளை கிட்ட காஃபி வேணுமான்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேண்டாம் தானே சொன்னாரு. ஏன் காஃபி போட்டீங்கன்னா கேட்டாரு? அது இல்லடி, அவரு ரொம்ப டல்லா இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. அம்மா விடுமா, ஆபீஸ்ல கொஞ்சம் நிறைய வேலை இருந்திருக்கும், அதான் டயர்டா வந்திருக்காரோ என்னமோ. இல்லடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. அம்மா அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா, நீ இதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சக்தி, உன்னை நான் இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு சக்தி.
தப்பு பண்ணிட்ட சக்தி. உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன்னு எங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் எனக்கு வேற வழி இல்லை சக்தி. நான் சத்தியம் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வருவாங்க. எனக்கு நீங்கள் 2 பேருமே வேணும் சக்தி. எனக்கு அம்மா இல்லாத குறைய அவங்க தான் நிறைவேற்றினாங்க. ஆனால் அதையும் தாண்டின பாசத்தை நீ தான் எனக்கு காட்டுன. உன்னை என்னால் மறக்க முடியல சக்தி. அவங்களையும் என்னால் விட முடியல சக்தி. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சக்தி. ஐ எம் சாரி சக்தி. ஐ எம் சாரி. ஆமா, மிஸ்டர் சிவா எங்க காணோம்? அம்மாடி அம்மாடி, இந்த அனுஷ்கா பொண்ணு சிவா பையனை காணோன்னு தேடுற பாரு. மாப்பிள்ள அப்பவே டயர்டா மாடிக்கு போனாரு. இன்னும் ஏன் வரலன்னு தெரியல. சுந்தர், ம்? நீ போய் சிவாவை வர சொல்லு. சரிம்மா. ப்ரோ ப்ரோ எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க, நீ சாப்பிடுவா. ப்ரோ உன்னை தான் கூப்பிட்றேன், வா சாப்பிட போலாம். எல்லாரும் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா ப்ரோ. என்ன இவ்வளோ கூப்பிட்றோம், எந்திரிக்க மாட்டேங்கிறா. டே சிவா. ஐயோ என்னது இவ்வளோ ஜோரம் அடிக்குது? மா மா மா, சிவாவுக்கு உடம்புல நெருப்பு மாதிரி கொதிக்குதுமா. என்னது? வாங்க. மா பாருங்கம்மா. சுந்தர், உடனே டாக்டர் கூப்பிடு. சரிம்மா. ஹலோ டாக்டர், நான் சுந்தர் பேசுறேன். அண்ணனுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? நான் உடனே வந்துடுறேன். சரிங்க டாக்டர். என்ன சொன்னாரு? அம்மா, டாக்டர் உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. நான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறேன். போ. மேடம், நீங்க சக்தி இல்ல, அனுஷ்கா. மேடம், பாஸ்க்கு ஒன்றும் ஆகாது. அதான் டாக்டர் வரேன்ருக்கார்ல. வாங்க டாக்டர். ஏன் இந்த திடீர்னு காய்ச்சல்? என்ன கேட்டா எனக்கு பாருங்க. என்னடி தெரியும்? அதோ டாக்டரே வராரு, அவரே கேளு. எப்போ இருந்து ஃபீவர்? தெரியல, இப்பதான் பார்த்தோம். சக்தி. என்னம்மா இப்படி திடீர்னு காய்ச்சல் அடிக்குது? சக்தி. என்னம்மா ஏதோ முணுமுணுக்குறா? தெரியலையேம்மா. இந்த மெடிசன்ஸ்லாம் ரெகுலராக கொடுங்க. நாளைக்கு மார்னிங் வரைக்கும் ஃபீவர் குறையலன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து தான் பார்க்கணும். சக்தி. 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 ஆமாம், இங்கே சக்திங்கிறது யாரு? இந்த டாக்டர் எதுக்கு அவளை கேக்குறான்? தா நிக்கிறாளே, இவளோட பொண்ணுதான். நான் அதை கேட்கல. சக்தி இவருக்கு என்ன உறவுன்னு தான் கேட்டேன். சக்தி இவரோட வைஃப் டாக்டர். விடாம மூச்சுக்கு 300 தடவை சக்தி சக்தின்னு புலம்பிட்டு இருக்காரு, அதான் கேட்டேன். சக்தி.
பாஸுக்கு பாசம் இருக்கு மேடம் மேல. சக்தி சக்தி ஆமா அவங்க எங்க? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு மும்பை வரைக்கும் போயிருக்கா டாக்டர். எனக்கு என்னமோ அவங்க வந்தா தான் சரியாகும்னு தோணுது. ஏன் டாக்டர், அவ என்ன மருந்தா மாத்திரையா? அவ வந்ததும் இவன் குணமாறதுக்கு. கிழவிக்கு திமிரு அதிகம் தான். இரு உன காப்பு வைக்கிறேன். அப்படி இல்லம்மா, சில பேருக்கு வெளியூர் போனா ஹோம் சிக் வரும். ஓம் சிக்கா? அப்படின்னா? வீட்டை விட்டு வெளியில வாழறவங்களுக்கு வீட்டை விட்டு பிரிஞ்சு வாழறதுனால கவலையில வர காய்ச்சல்மா. மாமா என் மேல அவ்வளோ பாசமா மாமா? நான் இல்லாம காய்ச்சல்ல படுத்துட்டீங்க. அந்த மாதிரி வைஃபை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால இவருக்கு வைஃப் சிக் வந்துடுச்சோ என்னமோ. கொஞ்சம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அப்ப நான் வரேன் மேடம். சரி நாளைக்கு வந்து டாக்டர். பாக்குறேன். அம்மா நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர். சக்தி ச்சே, மாமாக்கு உடம்பு முடியாதப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. சக்தி ச்சே, மாமாக்கு உடம்பு முடியாதப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. சக்தி சக்தி எனக்கு என்னமோ சக்தி வர வைக்கிறது தான் சரியா இருக்கும்னு தோணுது. அம்மா ஆமாம்மா, சக்தி வந்தாதான் இவருக்கு குணமாகும்னு எனக்கும் தோணுது. சிவ ஒருத்தி. இவர் சக்தி இல்லைன்ற ஏக்கத்துல சரியா சாப்பிடுறது கூட இல்லம்மா. பேசாம அவளை வர சொல்லிடலாமா? ஏய், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு சக்தி புராணம் பாடிக்கிட்டு இருக்கீங்க? அவ ஏதோ குளிர் ஜுரத்துல படுத்துக்கிட்டு கிடக்குறான். அதுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது குடுக்கறத விட்டுட்டு சக்தியை கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர் முதல் மரியாதை சிவாஜி, அந்த அம்மா ராதா. அந்த அம்மா இந்த மண்ணை மிதிச்ச உடனே இவர் அப்படியே துடிச்சு எந்திரிச்சு உட்காந்துட போறாரு. யாரையும் இங்க வர சொல்ல வேண்டாம். நானும் என் பொண்ணும் இருக்கோம், அவனை பாத்துக்கிறோம். சிவாவுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலை என்னவோ அதை பாத்துக்கிட்டு போங்க. அட போங்க. மேடம் ரொம்ப நேரம் இருந்தால் டவுட் வந்துடுவா. வாங்க கிளம்பலாம். சக்தி திரும்ப சக்தி வந்துரு சக்தி 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 பாத்தியம் அந்த பயல. நீ அவ்வளவு தூரம் இவகிட்ட சத்தியம் வாங்கியும் இவன் அந்த சக்தியை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. விடு, கொஞ்சம் கொஞ்சமா அவன் நினைப்பே வராம ஆக்கிடுறேன். அவ வரத்துக்குள்ள எப்படியாவது இந்த சிவா மனசை மாத்திரணும். அம்மாடி, இவனுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்க கூடாது. பட்னி கடந்தே சாவட்டும். சக்தி இல்லை மேடம், நல்லா இருக்கீங்க. மாமாவுக்கு காய்ச்சல் அடிக்கிறத நினைச்சுதான் 2 பேர். அதான் வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன மேடம்? இருந்தாலும் நான் கூட இருக்கிற மாதிரி வராது 2 பேர். இப்ப நான் மாமா கூட இருக்கணும். அப்பதான் அவருக்கு குணமாகும். சரி, நீங்கள் பாட்டுக்கு போக வேண்டியதானே மேடம்? இல்ல 2 பேர், நான் அனுஷ்காவா போனா மாமா என்னை கிட்டேயே சேர்க்க மாட்டாரு. அதுக்கு நான் நானா தான் போகணும். ஐயோ மேடம், அது ரொம்ப ரிஸ்க்கு. மாட்டிக்கிட்டோன்னா இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் வீணா போயிடும் மேடம். இல்ல 2 பேர், இது எல்லாமே என் மாமாக்காக தான் பண்ணேன். இப்ப மாமாக்கே ஒரு பிரச்சனைன்றப்போ நான் அவர் கூட இருக்கிறது தானே சரி. மேடம், இது பெரிய ரிஸ்க் மேடம். எனக்கு தெரிஞ்சு இது பிரச்சனை ஆகும்னு பயமா இருக்கு மேடம். ஒன்னும் ஆகாது 2 பேர்.
நீ மட்டும் யாரும் உள்ள வராம பாத்துக்கிட்டா போதும். ப்ளீஸ் ரன்பீர், எனக்காக இந்த ஹெல்ப் பண்றியா? மேடம் என்ன மேடம் ஹெல்ப் அதெல்லாம் பெருசா பேசிட்டு. சரி வாங்க மேடம் பாத்துக்கலாம். ம். மேடம் நீங்க உள்ள போங்க, நான் யாரும் வராம பாத்துக்கிறேன். போங்க மேடம், போங்க போங்க. சக்தி, சாரி சக்தி. சக்தி 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 சக்தி. சக்தி 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 சக்தி. மாமா, சக்தி மாமா, நான் வந்துட்டேன் மாமா. உங்க சக்தி வந்துட்டேன் மாமா. சக்தி சக்தி. மாமா, ஐயோ, என்ன மாமா அது? உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது. சக்தி மாமா, சக்தி. மாமா, சாரி சக்தி, நான் உன்னை போக விட்டுருக்க கூடாது. போகாத சக்தி, வந்துடு சக்தி சக்தி. ஏ மீனாட்சி, எங்கடி போற? சக்தி வீட்டுக்காருக்கு கஞ்சி கொடுக்க போறேன் பாட்டி. நீ ஒண்ணும் கொடுக்க தேவையில்ல, நான் கொடுத்துக்கிறேன். ஐயோ, கொடு. பாட்டி நீங்க சரியா குடுப்பீங்களா? ஏன் வாயில ஊட்டாம மூக்குல ஊட்டிடுவேன்னு நினைக்கிறியா? போடி, அதெல்லாம் நான் சரியா ஊட்டி விட்டுருவேன். நீ போ. ஐயோ, பாட்டி அப்படியே மருந்தும் மாத்திரையும் கொடுக்கணும் பாட்டி. சரிதான் சரிதான், அதெல்லாம் எனக்கு தெரியும். போ. அச்சோ, இந்த கிழவி எதுக்கு இங்கே வருது? உள்ள வரக்கூடாது, இது எப்படியா தடுத்தாகணுமே. எங்க பாரு நீ? டேய் டேய் கண்ணா, சிவாவுக்கு உடம்பு சரியில்லடா, அதான் கஞ்சி குடுக்கலான்னு போறேன். நோ நோ நோ, நீ இப்ப உள்ள போக கூடாது, போக கூடாது. டேய் போக கூடாது. விடுறோங்கறல. நோ நோ நோ, போக கூடாது, போக கூடாது. விடுறா. போக கூடாது. நோ நோ. ஐயோ போச்சு, சக்தி விட மாட்டாங்க.